மாடல்ஸ்மே நம்ம இப்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். 3000 ல இருந்து 5000 வரைக்கும் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வண்டியோட பாத்தீங்கன்னா நோ பொல்யூஷன், நோ பெட்ரோல், நோ கியர், நோ மெயின்டெனன்ஸ், நோ ரெஜிஸ்ட்ரேஷன், நோ இன்சூரன்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஹெட் ஆபீஸ், மேனுஃபேக்சரிங் எல்லாமே பழனி தான். டோட்டலா தமிழ்நாட்டுல முருகன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் பழனி. நீங்க முருகன் கோயில் விசிட் பண்ணீங்கன்னா பக்கத்துலயே போய் நம்ம ஃபேக்டரி விசிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்ப திடீர்னு ஒரு தண்ணி கேனோ எது வேணா வச்சு எடுத்துட்டு வரோம். பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. நம்ம மாடல்ல மட்டும் தான் டிஸ்ப்ளே மாடல் சார்ஜரே கொடுத்துருக்கோம். அது மாதிரி சார்ஜர் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் தான் கம்பெனியோடது. ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ். நீங்க ஃபியூச்சர்ல சார்ஜர் கூட இல்ல வச்சு டிராவல் பண்ணி கொண்டு போய்க்கலாம். நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். ஸ்பீடு ஃபுல்லா செட் பண்ணிட்டு நம்ம இந்த க்ரூஸ் ஆப்ஷன் இருக்கு, இது கொடுத்துட்டோம்னா நம்ம ஆக்சிலேட்டர்ல கையே வைக்க தேவையில்ல. ஷோரூமோட ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா கஸ்டமரை வெயிட் பண்ண வைக்க கூடாது. இப்போ நீங்க வரீங்க, டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறீங்க, வண்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க பே பண்ணீங்கன்னா உடனே டெலிவரி. அப்ப டோட்டலா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். நம்ம ரைடர் மிஷின் சேனல் பார்த்து வந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுத்துரும். அது ஆஃப் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம், ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வேணும்னா நீங்க. Hello guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌரா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஷோரூம் வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டா சென்னையில ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஷோரூம் உள்ள போயிட்டு இன்னைக்கு என்னென்ன ஸ்கூட்டர்லாம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, அதோட பிரைஸ் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். சோ எலக்ட்ரிக் பைக்கில் வாங்கல மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் இந்த கௌரா எலக்ட்ரிக்னா என்ன, சோ அவங்க என்ன ஸ்பெஷலா எலக்ட்ரிக் பைக்கில் பண்ணிட்டு இருக்காங்க, சோ என்ன பிரைஸ், ஒரு டைம் சார்ஜ் பண்ணா எவ்வளவு ரேஞ்ச் போகும், எல்லாமே வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். கௌரா எலக்ட்ரிக் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மேனுஃபேக்சர் பண்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். சோ எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு பேஸ்ல இருக்கனால சோ சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாமே சொல்லிட்டு. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க guys, இன்னைக்கு ஷோரூம்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் bro. கௌரா எலக்ட்ரிக் பைக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி இந்தியன் மேக், எஸ்பெஷலி தமிழ்நாடு மேக். அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நமக்கு இப்ப மத்த பிராண்ட்லாம் போனீங்கன்னா டிலே ஆகும். எந்த ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு நார்த் இந்தியன் சைட்லாம் போய் மேனுஃபேக்சரிங் வச்சிருந்தாங்கன்னா டிலே ஆகும். நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாடு மேக், அதனால எல்லாமே நம்ம குயிக் நடக்கும். பிளஸ் பிராண்டோட குவாலிட்டி வைஸ் எல்லாருமே கஸ்டமர்ஸ் வாங்கின எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் மோஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க? இவங்களோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பழனில தான் இருக்கு. ஹெட் ஆபீஸ், மேனுஃபேக்சரிங் எல்லாமே பழனி தான். டோட்டலா தமிழ்நாட்டுல முருகன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் பழனி. நீங்க முருகன் கோயில் விசிட் பண்ணீங்கன்னா பக்கத்துலயே போய் நம்ம ஃபேக்டரி விசிட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல வேணா கௌரா எலக்ட்ரிக்ல போயிட்டு அவங்களோட ஃபேக்டரி விசிட் பண்ணி பண்ணலாம். சோ இப்போ வந்து சென்னையில வந்து கௌரா எலக்ட்ரிக் ஷோரூமோட ஃபர்ஸ்ட் ஷோரூம் ஆத்தரைஸ்டு டீலர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுத்துறோம். அது இல்லாம நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் சென்னையிலே நீங்க தான் ஃபர்ஸ்ட் வீடியோஸ். இது எல்லாம் உங்களுக்கு அடுத்து தான் லைனா வர போறாங்க. வருவாங்க எல்லாரும் வருவாங்க. சோ எல்லாருக்குமே கொடுங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மார்க்கெட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மோர் தென் 8 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. 8 இயர்ஸா இவங்க இந்த பிராண்ட் கௌரா எலக்ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணி பில்ட் பண்ணி டெவலப் பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிக்கு ஈக்குவலாவே நிறைய ஃபெசிலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ், எல்லாமே ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் டவுட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது பிரச்சனை இல்லை, ஓட்டுறதும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நாளைக்கு சர்வீஸ் இல்ல எனக்கு ஒரு ஸ்பேர் மாத்தணும் அப்படின்னா ஈஸியா அவைலபிலிட்டி இருக்குமா, ஈஸியா கிடைக்குமா? அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட் இன் இந்தியா, எஸ்பெஷலி மேட் இன் தமிழ்நாடு. சர்வீஸ் இஷ்யூ எதுனாலும் இப்போ ஒரு ஸ்பேரே போனாலும் மேக்ஸிமம் எனக்கு ஈவினிங் 5 o'clock ஆர்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சாக்கெட் போயிடுச்சு, சுவிட்ச் போயிடுச்சு, எம்சிபி போயிடுச்சு, இதெல்லாம் 5 o'clock நான் ஆர்டர் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 or 2 daysல எனக்கு பழனில இருந்து அவங்க கொரியரோ எதாமே இமிடியேட்டா பண்ணிடுவாங்க. இப்போ மத்த பிராண்ட்லாம் என்னன்னா மினிமம் 1 week 10 days மேக்ஸிமம் 2 months வரைக்கும் கூட சர்வீஸ் இஷ்யூ எல்லாம் கண்டினியூ ஆகுது. அது பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிக்கும் சரி. நம்ம பிராண்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அப் டு த டைம் 2 to 3 days குள்ள எல்லாமே ஃபால் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஏன் வந்து இதெல்லாம் கேட்கறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல
எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றது நிறைய இருக்கு. ஆமா. பட் வந்து சப்போர்ட் தான் மெயின் இன்னைக்கு. ஆமா கண்டிப்பா. அதனால தான் சப்போர்ட் பத்தி நம்ம பேசலாம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து வாரண்டி பத்தி சொல்லுங்க ப்ரோ. சோ வாரண்டினா எவ்வளவு கொடுக்குறாங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மத்த பிராண்டோட இது ஹப் மோட்டார், பெல்ட் மோட்டார் கிடையாது, ஹப் மோட்டார், மோட்டர், ஹப், சேஸ், கண்ட்ரோலர் இது அண்ட் பேட்டரிக்கு 3 இயர்ஸ் வாரண்டி. பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. மத்த பிராண்ட்லாம் லித்தியம் அயான், லித்தியம் எம்சிபி டெக்னாலஜில யூஸ் பண்றாங்க பேட்டரி. கோபால்ட் மிக்ஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் ஃபயர் ஆகிறதுக்கு, எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடிலாம். அது அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி ஃபயர் ஆகும், வெடிக்கும், இதெல்லாமே நடக்கும். நம்மளது வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். அதிகபட்சமே உங்களுக்கு 100% எலக்ட்ரிக் பைக்ல சேஃபஸ்ட் எலக்ட்ரிக் பைக் பேட்டரினா நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி தான். சேஃபஸ்ட் பேட்டரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் தான். இதுதான் பெஸ்ட், சேஃபும் கூட. உங்களுக்கு அதிகபட்சமே ஒரு ஸ்பார்க் ஆகி கட் ஆகி உங்களுக்கு ஈஸியா ரீப்ரொடியூஸ் பண்ணி எந்த ஃபால்ட்டுமே வராது. அந்த டெக்னாலஜி தான் நம்ம பிராண்ட் யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. அப்ப டோட்டலா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி மேட் இன் தமிழ்நாடு அப்படினா சப்போஸ் நாளைக்கு ஃபியூச்சர்ல வாரண்டி முடிஞ்சாலும் ஈஸியா பண்ணிரலாம் ஸ்பேர்ஸ். நம்மளதுல பெனிஃபிட் பாத்தீங்கன்னா மத்த பிராண்ட்லாம் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணோ இல்ல அவங்க இம்போர்ட் பண்ணி தான் இந்த ஸ்விட்சஸ் இதெல்லாம் பண்றாங்க. அவங்க கையில ஸ்டாக் இல்ல, மேனுஃபேக்சரிங் நடக்கலனா அவங்களால கொடுக்க முடியலனா 2 months 3 months ஆனாலும் நீங்க அவங்கள தான் டிபெண்ட் பண்ணணும். நம்ம பிராண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்த பைக்கோட யூசர் ஃப்ரெண்ட்லி பெட்ரோல் பைக் ஓடுதுல மத்த அதர் பிராண்ட்ஸ் அவங்க வாங்குற அவங்க சுவிட்சஸ், சாக்கெட்ஸ், இண்டிகேட்டர் எல்லாமே அவங்க வாங்குற கம்பெனியோட டைப் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் எல்லாமே. அதனால வந்து நீங்க என்ன டிபெண்ட் பண்ணனும் அவசியம் இல்ல. நார்மல் எனி ஸ்பேர் பார்ட்ஸ் கல்லியுமே ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு गाइस. நான் அதை அப்படியே வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. சோ இது எல்லாமே நான் வந்து அப்கமிங் அப்படி சொல்லுவேன். கண்டிப்பா. கௌரா எலக்ட்ரிக்ல எத்தனை வேரியன்ட் இருக்கு ஸ்கூட்டர்ல? ஆக்சுவலா 3 வேரியன்ட் இருக்கு. வாரியர், ஸ்னைப்பர், பார்ட்னர். பார்ட்னர் மாடல் வந்து இப்ப ஃபியூச்சர் அப்டேட் கோசரம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றாங்க. இப்போதைக்கு ரெகுலரா நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணி வந்தது வந்து பாத்தீங்கன்னா வாரியர் அண்ட் ஸ்னைப்பர் வந்துட்டு இருக்கு. சரி गाइस, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வாரியர், ஸ்னைப்பர், சோ அதுல என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கு சோ எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நீங்க கிளியரா சொல்லுங்க. நான் எண்ட்ல வந்து நான் உங்களை கண்டினியூ பண்றேன். ஹாய் கைஸ், நம்ம கௌரால வந்து இப்போ 2 மாடல் இருக்கு, வாரியர், ஸ்னைப்பர். வாரியர் மாடலை பத்தி இப்போ நம்ம ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாவே பார்ப்போம். மற்ற எலக்ட்ரிக் பைக்ல கீ போட்டோனுமே வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ணோடனே ரைஸ் ஆகிடும் வண்டி. நம்மளதுல வந்து கீ போட்டோடனே பார்க்கிங் ஆப்ஷன் இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் வந்துடும். நம்ம பார்க்கிங் சுவிட்ச் ரிலீஸ் பண்ணோம், இல்லை சப்போஸ் பார்க்கிங் சுவிட்ச் ப்ராப்ளம் இருக்குது, சில பேர் கேட்பாங்க பார்க்கிங் சுவிட்ச் போயிடுச்சுன்னா நான் எப்படி வண்டி மூவ் பண்ணுறதுன்னு. அதனால் பிரேக் சென்சாரோட நம்ம கொடுத்துருக்கோம் பார்க்கிங்கு. பிரேக் சென்சார் 2 தடவை லைட்டாக டச் பண்ணாலே போதும், பார்க்கிங் ரிலீஸ் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகும். எல்இடி லைட்ஸ் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் ஹெட்லைட்லேயே வந்து ஹை பீமு, லோ பீமு, ஹார்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இண்டிகேட்டர் பஸரோட வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, தனியாக நீங்கள் பஸர் போடணும்லாம் அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஹைவேலையோ எங்கே டிராஃபிக் இல்லாத இடத்துல லாங்கில் போகும்போது ஸ்பீடாக போகிறீங்க, அப்படி ஒரே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுன்றதுக்கோசரம் இந்த க்ரூஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ 38 ஸ்பீடில் நான் போயிட்டு இந்த க்ரூஸ் ஆப்ஷன் லாக் பண்ணுறேன். நீங்கள் கை மட்டும் வச்சிருந்தா போதும், அதே ஸ்பீட்லேயே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு த்ரூ அவுட் த டிரைவிங்கு. நீங்கள் வேணும்னா பிரேக் பிடிச்சிங்கன்னா வண்டி திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எப்பயும் போல ஓட்டிக்கலாம் ரெகுலராக. நம்ம வண்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரிவர்ஸ் ஆப்ஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜ்டு பீப்புள், உமன்ஸ்லாம் வந்து இறங்கி வண்டி ஏதாவது வெயிட் வச்சிருந்தாங்கன்னா இறங்கி நவுத்தி வண்டியை தள்ள முடியாதுங்களா. அதனால ரிவர்ஸ் ஆப்ஷன் மேக்ஸிமம் 5 ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் போகும். அது பின்னாடி இடிக்கிறதுக்கும் அவ்வளோ சேஃப்டியான ஆப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ரிவர்ஸ் வரைக்கும் போய் இறங்கி நவுந்து நம்ம தள்ள தேவையில்லை, அப்படியே போய்க்கலாம். பேட்டரி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வித் பிஎம்எஸ் டெக்னாலஜியோட வரும். அதாவது பிஎம்எஸ்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டரி வந்து 100% சேஃபஸ்ட் எலக்ட்ரிக் பேட்டரி தான். அதே மாதிரி ஆன்டி தெஃப்ட் அலாமோட வந்துடும். வண்டியை இப்போ லாக் பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ ஏதோ அன்னோன் பர்சனோ யாரோ வந்து உங்க வண்டியை திருடுறாங்க, தெஃப்ட் பண்றாங்க அப்படின் போது கீ போட்டீங்கன்னா வண்டி மூவ் ஆகாது, வீல் வந்து லாக் ஆகிடும். இப்போ பார்க்கிங் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், வண்டி மூவ் ஆகாது. ஓகேங்களா, நம்ம இந்த கீழே வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான்
வண்டி திருப்பி மூவ் ஆகும். மாதிரி ஆன்டி தெஃப்ட் அலாம் ஆப்ஷனோட இருக்கு நமக்கு. அதே மாதிரி நம்ம வண்டியில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல். டூயல் வீலுமே அலாய் வீல் தான் உங்களுக்கு. டைமண்ட் கட் ஒரு ஹையர் எண்ட் காருக்கு வர ரேஞ்ச் ஸ்டைலிஷா இருக்கும் அலாய் வீல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டூயல் டிஸ்க் பிரேக், ரெண்டு வீலுக்குமே டிஸ்க் பிரேக் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பிராக்குக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு வீலுக்குமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் நம்ம கொடுத்திருக்கோம். ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சாக் அப்சர் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸ்பீட் பிரேக்கர்லாம் அடிக்கடி போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயினுக்குலாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம வந்து டூயல் சாக் அப்சர் கொடுக்குறோம். யாருமே டூயல் சாக் அப்சர் அவ்வளவா சில பிராண்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, நம்மளும் ஒன்னு. அதுல பேக் பெயினுக்குலாம் நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் வீல்ல பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோர்க் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. நல்ல ஸ்பீட் பிரேக்கர்லாம் நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம USB சார்ஜிங் மோட் கொடுத்திருக்கோம். நீங்க போனோ USB சார்ஜிங் எதுனாலும் இங்க சார்ஜ் போட்டு இங்க வச்சுக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் உங்களுக்கு பெருசா இருக்கும் அவைலபிள். இதுலயே மத்த எலக்ட்ரிக் பைக், பெட்ரோல் ஸ்கூட்டர் எதுலயுமே இல்லாத அளவுக்கு நம்ம இந்த பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசு இருக்கு இல்லையே. அப் டு 150 kg வரைக்கும் லோட் வைக்கலாம் தாராளமா. பாத்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர்ஸ் பெரிய கேன், தனி கேனை நம்ம முன்னாடி வைக்கிறோம். அது ஸ்ட்ரைட்டா வச்சே உங்களுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு சிலிண்டரே நம்ம வைக்கலாம். ஹவுஸ் ஹோல்ட் யூஸ் பண்ற சிலிண்டரே கூட தாராளமா இப்படியே வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ வச்சாலே நல்ல ஸ்பேசியஸா இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, அந்த கேன் வச்ச இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. லெக் ஸ்பேஸ் கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைக் பாத்தீங்கன்னா எதுல ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன். ஒரு யங்ஸ்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஏஜ்ட் பர்சனும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப், லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஆல் இன் ஒன் ஸ்டைலிஷாவும் இருக்கும், கமர்ஷியலாவும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம வெஹிக்கிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டிக்கியை வந்து இங்க இருந்து இப்படி ஓபன் பண்ணிக்கலாம் தாராளமா. ஓபன் பண்ணோடனே ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ். நீங்க ஃபியூச்சர்ல சார்ஜர் கூட இல்ல வச்சு டிராவல் பண்ணி கொண்டு போய்க்கலாம். நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். MCB கண்ட்ரோலரோட வந்துரும் உங்களுக்கு. எந்த ப்ராப்ளம்னாலும் MCB கண்ட்ரோலர் இருக்கனால நமக்கு 100% சேஃப்டி. நம்ம பேட்டரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் இன்னும் நல்லா சேஃப்டியா இருக்கும். BMS ஓட வந்துரும், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட. இது ஆக்சுவலா ஃபிக்ஸ்டு பேட்டரி, ரிமூவபிள் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேட்டரி வெயிட்டா இருக்கும், தூக்கிட்டு போய் பிசிக்கல் டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதனால மைலேஜும் அவங்களுக்கு மத்த பிராண்ட்லாம் ஒரு மைலேஜ் சொல்லுவாங்க 80 கிலோமீட்டர் கிடைக்கும், 75 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். ஆனா அவங்க 6 மந்த்லயே பாத்தீங்கன்னா மைலேஜ் கம்மியா கிடைக்கும். நம்ம போய் கேட்டோம்னா நீங்க ரிமூவல் பண்ணி சார்ஜ் பண்றதுனால மைலேஜ் கம்மியா கிடைக்கும், பிசிக்கல் டேமேஜ் ஆகும், அதெல்லாம் வாரண்டிலையும் கவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதனாலேயே இது ஃபிக்ஸ்ட் பேட்டரியா கொடுத்துறோம் உங்களுக்கு. பேசிக் மொபைல் போன் சார்ஜ் பண்ற எல்லா பிளக் பாயிண்ட்மே நீங்க இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் மைலேஜ் 50 ல இருந்து அப் டு 90 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வரைக்கும் கொடுக்குறோம். என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா பேட்டரி டிஃபரன்ஸ் ஆகும். அது பேட்டரிக்கான ரேட், வண்டியோட ரேட்டும் வேரியன்ட்டும் மாறும். அதை நான் வந்து கடைசியில உங்களுக்கு வீடியோ எண்ட்ல சொல்றேன், நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அதே மாதிரி ரைடர்ஸ் மிஷின்ல இருந்து வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் பிளஸ் கிஃப்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. கைஸ், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாவே வாரியல் மாடலுக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். அடுத்து நம்ம ஸ்னைப்பர் மாடல்ஸ்க்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் போயிடலாம் வாங்க. ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப கௌரால அடுத்த மாடல் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா வாரியர் பார்த்தோம். நம்ம இப்ப பார்க்க போறோம் ஸ்னைப்பர் மாடல். இது ஸ்னைப்பர் மாடல்ல என்ன பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா, ஸ்னைப்பர் மாடல் வந்து நம்மளுக்கு சீட் ஹைட் வாரியரோட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஃபார் லேடிஸ், ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி வெஹிக்கிள். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் சீட் ஹைட் கம்மியா இருக்கனால நம்மளுக்கு ஈஸியா ஆக்சசபிள் இருக்கும். வெயிட்டும் அதோட இது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூட்டி, டியோ அந்த மாதிரி ஹைட்ல இருக்கனால நம்மளுக்கு இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த வண்டியை கம்பேர் பண்ணீங்கன்னா அது ஏன் பெட்டரா இருக்கும் சொல்றேன்னா, அது வந்து நம்ம ஆக்டிவா, டிவிஎஸ் ஜூபிட்டர் மாதிரி இருக்கும். இது ஸ்பெஷலாவே நம்ம லேடிஸ்க்கோசரமே விட்ட பைக். ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வெஹிக்கிள்லயும் சேமான ஃபியூச்சர்ஸ் தான். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு, வீடியோ பாக்குறவங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. நம்ம நார்மலா எப்பயுமே கீ ஆன் பண்ணணும் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல என்னன்னு காட்டும் பாத்தீங்கன்னா பார்க்கிங் காட்டும். ஏன் பார்க்கிங் காட்டுன்னு நீங்க கேட்பீங்க. மற்ற எலக்ட்ரிக் வெஹிக்கல்லாம் கீ போட்டோனையுமே நம்ம ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பெட்ரோல் வண்டி மாதிரி கிடையாது. நம்ம ஆக்சிலேட் பண்ணா ஆக்சிலேட் ஆகும். நம்ம வண்டியில ஒரு பெஸ்டான ஃபியூச்சர்ஸ்னா இதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா பார்க்கிங் வந்துடும். பார்க்கிங் ரிமூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம வண்டியே மூவ் ஆகும், அதர்வைஸ் மூவே ஆகாது. இல்ல சில பேர் கேட்பாங்க, இந்த பார்க்கிங் பட்டன் எனக்கு இன்கேஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த டைம்ல நான் என்ன பண்றது கேட்டீங்கன்னா, இப்ப நான் வேணும்னே பார்க்கிங் போடுறேன், பார்க்கிங்ல இருக்கு, நம்ம அப்ப பார்க்கிங் பட்டன் ப்ராப்ளம்னா என்ன பண்றதுன்னா, நம்ம எந்த லிவர் சைடு இருக்கோமோ அந்த லிவர் சைடு 2 வாட்டி பிரஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வண்டி மூவ் ஆகிறதுக்கு இதாயிடும். 0 டிஸ்பிளேல காட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேட் பண்ணோம்னா எப்பயும் போல ரைஸ் ஆகும். அடுத்து நம்ம வண்டியில என்ன ஃபியூச்சர்ஸ்னு நான் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன். நம்ம வண்டியில அடுத்த ஃபியூச்சர்னு என்ன மெயினான ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா, டிரைவிங் மோட், ரிவர்ஸ் மோட் இருக்கு. இப்போ நம்ம
டிரைவிங் மோட்ல இருக்கும் போது டிரைவிங் மோட் ஸ்ட்ரெயிட்டா போறதுக்கு டிரைவிங் மோட் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் லேடிஸ் ஒரு வாட்டர் தண்ணி கேன் வீட்டுக்கு தேவைன்னா எடுத்துட்டு வருவாங்க. திடீர்னு எமர்ஜென்சினா சிலிண்டரு இல்ல கிராசரி ஐட்டம்ஸ் இல்ல பின்னாடி ஒரு குழந்தைய வச்சிருக்காங்கன்னா பின்னாடி தள்ள தேவையில்ல. நம்ம ரிவர்ஸ் மோட் போட்டோம்னா 5 ஸ்பீடுல தான் நம்ம வண்டி மூவ் ஆகும் பேக்ல. அது சேஃப்டியும் உங்களுக்கு ரொம்ப ஹை ஸ்பீட் போகாது, அதனால உங்களுக்கு சேஃப்டியும் கூட. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா போறோம், அப்போ டிரைவிங் மோட் போட்டேன், என்னால் ஆக்சிலேட்டர் ரொம்ப நேரம் பண்ண முடியாதுன்னா நம்ம ஒரு ஸ்பீடு ஃபுல்லா செட் பண்ணிட்டு நம்ம இந்த க்ரூஸ் ஆப்ஷன் இருக்கு, இதை கொடுத்துட்டோம்னா நம்ம ஆக்சிலேட்டர்ல கையே வைக்க தேவையில்ல, சும்மா நம்ம வண்டியை கண்ட்ரோலுக்கு மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும், அது பேசாட்டி நம்ம போயிட்டே இருக்கோம். நீங்க கேட்பீங்க இப்படி க்ரூஸ் கண்ட்ரோல்னால எனக்கு என்னங்க, யாராச்சும் குறுக்க வந்துட்டாங்கன்னா நான் திடீர்னு இடிச்சிருவேன் என்னன்னு கேட்பீங்க. அப்ப என்னன்னா நம்ம பிரேக் லைட்டா பிடிச்சாலே போதும், நம்ம வண்டியில ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா ஆக்சிலேட் பண்ணியும் ஓட்டிக்கலாம், க்ரூஸ் மோட்லயும் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. ஏன்னா ரோடு ஃப்ரீயா இருக்க டைம்ல லேடிஸ்க்குலாம் ஹேண்ட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், அவங்க வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா கொஞ்சம் ஆடா ஃபீல் பண்ணுவாங்க, அதனால இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம வண்டி டிரைவ் பண்ணும் போது யூஎஸ்பியில நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், வெறும் யூஎஸ்பி கேபிள் மட்டும் போட்டா போதும். அதே மாதிரி நீங்க இப்ப போன் போட்டீங்க கையிலேயே வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க, கையில எல்லாம் வச்சுக்க தேவையில்ல, அதுக்குன்னே தனியா ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க உங்க போன் வந்து சேஃப்டியா இருக்கிறதுக்கு. ஃப்ரண்ட்லி என்ன ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிராசரி போறோம், ஒரு வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம், இல்ல நம்ம ஹேண்ட் பேக் இருக்கு ஆஃபீஸ் போறவங்கன்னா இதுல நம்ம மாட்டிக்கலாம். வெயிட் தாங்குற அளவு கெப்பாசிட்டி தான், நம்ம ஈஸியா கேரி பண்ண தேவையில்ல, இதுலயே மாட்டிக்கலாம் ஈஸியா இந்த ஊக்லயே. மற்ற பெட்ரோல் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வண்டி தான் இருக்கிறதுலே பெரிய பூட் ஸ்பேஸ். ஏன்னா நம்ம இப்ப திடீர்னு ஒரு தண்ணி கேனோ எது வேணா வச்சு எடுத்துட்டு வரலாம். முன்னாடி வீடியோல ஆல்ரெடி நம்மளுக்கு அதை வச்சு எக்ஸ்பிளைனும் பண்ணாரு நம்ம பிரதரு, அது பார்த்திருப்பீங்க நீங்க. இப்ப நம்ம ஃப்ரண்ட் வீலை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஃப்ரண்ட் வீல்ல என்ன அட்வான்டேஜ்னு கேட்பீங்க, நம்ம டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்கோம், டியூப்லெஸ் டயரு, டைமண்ட் கட் அலாயி, அது இல்லாம டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். நீங்க பாத்தீங்கன்னா வண்டியில உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ எது போனாலும் ஒரு சாஃப்ட் ஹேண்டலிங்கா இருக்கும். சீசன்ல சில பேர் கேட்பீங்க காம்பி பிரேக்லாம் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, இதுல நாய்ஸே வராதனால உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ரியர் வீல்லயும் நம்ம டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டூயல் சஸ்பென்ஷன் இருக்கும். வண்டியோட சீட் பத்தி பார்க்க போறோம். மற்ற நார்மல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கும் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கும் என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, மற்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாப்பீங்க சீட்டு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும், இதுல நம்ம தாராளமா 2 பேர் நல்லாவே கம்ஃபர்டபுளா உட்காரலாம். கொஞ்சம் ஃபேட்டி பீப்பிள் கூட தாராளமா நல்லா கிளீனா உட்காரலாம். சீட்டுக்கு பின்னாடியே நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான ராட்ல கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா நம்ம சில பேர் குத்தும், நம்ம நார்மல் பைக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கர்வ் ஆட்டம் வரும், இது பாத்தீங்கன்னா சீட்டு கூட அப்படியே வரனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டா. இப்ப ஃபேட்டி பீப்பிள் உட்காருனாங்கன்னா கூட ரொம்ப தடிசா இருக்கவங்க உட்காந்தா கூட இதுல நல்லா தாராளமா உட்காந்துக்கலாம், பிடிச்சிக்கலாம், 2 சைடு நல்லா கிரிப்பா இருக்கும். சில பேர் கேட்பாங்க எனக்கு பார்க்கிங் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருங்க, ஆனா நான் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ, எப்படிங்க நான் ஒரு வாட்டி வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எப்படி பாக்குறது, ஏன்னா நேற்று நான் 20 கிலோமீட்டர் ஓட்டிருப்பேன்னு எனக்கு அக்குரேட்டா தெரியாது இல்லைங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஆப் கொடுப்போம் அவங்களுக்கு, கஸ்டமருக்கு. அந்த ஆப் மூலியமா ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ணா போதும், மேல இருந்து கீழே பாத்துக்கலாம் எவ்வளவு பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றது. இப்ப நம்ம நேற்று ஒரு எஸ்டே ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம்னா மீதி எவ்வளவு இருக்கு, ஒரு 60%, 70% பேட்டரி இருக்கான்னு உங்களுக்கு போன்லயே தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியும், இல்ல வேணும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். அதனால இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. கிட்ட வந்து பார்க்கணும் தேவையில்ல, நீங்க மேல இருந்தே பாத்துக்கலாம். உங்க வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இருந்தாலும் சரி செகண்ட் ஃப்ளோரா இருந்தாலும். நம்ம வண்டியில இன்னொன்னு மெயின் ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹையர் அண்ட் மாடல் கார்ல வர ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்கு. அதை நான் இப்ப பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு நீங்க பாருங்க. இப்ப வண்டியை நான் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆன்டி தெஃப்ட் அலாரம்ல லாக் பண்ணிட்டேன். இப்ப யாரோ வேற ஏதோ ஒரு கீ போடுறாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப போடுறேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரமும் வந்துடும். இப்போ நான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீல் சுத்தி காமிக்கிறேன், வீல் லாக் ஆயிடுச்சு பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே ரிமோட் கண்ட்ரோல்ல அன்லாக் கொடுத்தா மட்டும்தான் ஆகும். அதுக்கப்புறம் நான் இப்பயும் போல பார்க்கிங் ரிமூவ் பண்றேன், ரைஸ் பண்றேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீல் மூவ் ஆகுது. பாத்தீங்களா? இது ரொம்ப உங்களுக்கு அட்வான்ஸ் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். உங்க வண்டி யாரும் நீங்க இல்லாத இடத்துல இப்ப வெளியில விட்டுட்டு போறீங்கன்னா திருட முடியாது. ஏன்னா இவ்வளவு சவுண்ட் வரும்போது அவங்க யாரா இருந்தாலும் பயந்து எடுக்கிறவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க. அதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ். இவ்வளவு நேரம் பார்த்தது பாத்தீங்கன்னா வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். இப்ப வண்டியோட ரேஞ்சு, பிரைஸ் அதெல்லாம் நீங்க கேட்பீங்க, அதனால நம்ம சொல்றோம்.
ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 50 கிலோமீட்டர் ஸ்டார்டிங்ல இருந்து அப் டு 85-90 கிலோமீட்டர்ஸ் வரையும் போகுது நம்ம வண்டி. அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி சைஸ் டிஃபர் ஆகும், பேட்டரி ஏஹெச் அதெல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ பேட்டரி சைஸ் சேஞ்ச் ஆகுதுனாலே ப்ரைஸும் சேஞ்ச் இருக்கும். அதனால லைட்டா கொஞ்சம் டிஃபர் ஆகும் பிரைஸ். ஆக்சுவலாக வண்டிக்கு வர சார்ஜர் இதுக்கு முன்னாடி ஸ்னைப்பர் வாரியர் 2 மாடலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கான சார்ஜிங் மோடு எப்படி சார்ஜ் பண்ணணும், எப்படி என்ன ஃபீச்சர்ஸ்ன்றதை காமிக்கிறேன். ஃபோன் சார்ஜ் போடுற பேசிக் 5 ஆம்ப் ஸ்டாப்லேயே சார்ஜ் போட்டுக்கலாம். இதுதான் சார்ஜர் போடுறான அடாப்டரு. இதை இப்போ நம்ம வண்டிக்கு கீழே இந்த இடத்துல சொருகிறோம். இது ஆக்சுவலாக மேக்னெட்டிக் க்ளோசர் தான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கும். எடுத்துகிட்டு இப்போ இப்படி சொருகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணோம்னா டிஸ்பிளே மாடல் தான். நமக்கு சார்ஜ் ஏறுறது வந்து டிஸ்பிளே நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இங்கே பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுதுன்னு டிஸ்பிளேவும் காட்டிகிட்டே இருக்கும். எந்த பிராண்ட்லையுமே வந்து டிஸ்பிளே மாடல் சார்ஜர் கிடையாது. பிளைனாக இண்டிகேஷன் எல்இடி லைட் இண்டிகேஷன் சார்ஜிங்கில் தான் வரும். நம்ம மாடலில் மட்டும் தான் டிஸ்பிளே மாடல் சார்ஜரே கொடுத்துருக்கோம். அது மாதிரி சார்ஜர் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் தான் கம்பெனியோடது. 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம் சார்ஜருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் யூஸ் பண்ணுறோம்ல, சேஃபஸ்ட் எலக்ட்ரிக் பைக் பேட்டரி, அதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 to 4 hours சார்ஜிங் டைம். லெட் ஆசிட் போட்டோம்னா 7 to 8 hours சார்ஜிங் டைம். இவ்வளோதான். உங்களுக்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ல ஆட்டோ கட் ஆஃப் இருக்கு. இப்போ நம்ம 4 ஹவர்ஸ்ன்றது 4.5 hours 5 hours போட்டாலும் சார்ஜ் அதிகமாக எடுக்காது, கட் பண்ணிடும் பேட்டரி சார்ஜிங். ஆட்டோ கட் ஆஃப் கூட வந்துடும். மலையில நிக்க வச்சா நம்ம வண்டி மலையில தாங்குமா, மலையில வெளில நிக்க வைக்கலாமா மழை பெய்யும் போது அப்படிலாம் பார்ப்பீங்க. நீங்க வீடியோவில் பார்ப்பீங்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இப்போ ஆக்சுவலா வண்டி எல்லாமே வெளியில தான் நின்றுட்டு இருக்கு ஷோரூம் அவுட் சைட்ல. தாராளமா அதெல்லாமே நிறுத்தலாம். வெதர் ப்ரூஃப் த்ரூ அவுட் த இயர் கண்டினியூஸாவே ஓடும். உங்களுக்கு எந்த வெயில் காலத்துல ஓட முடியாது, மழை காலத்துல ஓட முடியாது, அப்படிலாம் எந்த கான்செப்ட்மே கிடையாது. சீலண்ட் வாட்டர் சீலண்ட் வெதர் ப்ரூஃப் தான் நம்ம வண்டி. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 50 to 55 கிலோமீட்டர்ஸ் பிரைஸோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 57,500ல இருந்து 1,03,500 வரைக்கும் இருக்கு. ஏன் இவ்வளோ டிராஸ்டிக் இவ்வளோ அமௌண்ட் வேரியேஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேட்டரிக்கான கெப்பாசிட்டி பிளஸ் மைலேஜ் பிளஸ் சார்ஜிங் டைம், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் லெட் ஆசிட் பேட்டரி ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஷியேட் இருக்கு. அது ஒவ்வொரு மாடலுக்கான பிரைஸ் ஒவ்வொன்று டிஃபர் ஆகும். உங்களுக்கு பேசிக் கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்க இந்த பேசிக் மாடலே கூட வாங்கிக்கலாம். அது எல்லா மாடல்ஸுமே நம்ம இப்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். 3,000ல இருந்து 5,000 வரைக்கும் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்னடான ஹெல்மெட் கையில வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் பாத்தீங்களா. மினிமம் 3,000ல இருந்து மேக்ஸிமம் 5,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். பிளஸ் அடிஷனலா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கிஃப்ட் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது இதுதான். இப்போ வண்டி வாங்குற நம்ம வண்டியோட பாத்தீங்கன்னா நோ பொல்யூஷன், நோ பெட்ரோல், நோ கியர், நோ மெயின்டெனன்ஸ், நோ ரெஜிஸ்ட்ரேஷன், நோ இன்சூரன்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஆனா நோ ஹெல்மெட் கிடையாது. ஓகேங்களா? ஹெல்மெட் போட்டு ஓட்டுறது கம்பல்சரி அவசியம். அதுதான் நமக்கு சேஃப்டியும் கூட. நம்ம பைக் வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ரைடர் மிஷின் சேனல் பார்த்து வந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுத்துரும். அது ஆஃப் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹெல்மெட் எல்லாமே பாத்தீங்கன்னா ISI ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட்ஸ் தான். தாராளமா கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான். அதனால எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் எல்லாமே அண்டர்டேக்கன் ரூல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஹெல்மெட் எல்லாமே ISI பிராண்ட் தான். ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லி சீப் அண்ட் ஹெல்மெட் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம். ISI ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் ரைடர் மிஷின் சேனல் பார்த்து வர எல்லா கஸ்டமருமே கம்பல்சரி ஹெல்மெட் ஃப்ரீயாவே கொடுப்பேன். பிளஸ் அந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ் நான் உங்களுக்கு அடிஷனலா பண்ணி தரேன் ஃப்ரீயாவே. 3,000 to 5,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி தரேன். ஷோரூம் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மேடவாக்கம் மெயின் ரோடு, உள்ளகரம், மடிப்பாக்கம் போற மடிப்பாக்கம்ல கீழ்கட்டளை அப் டு தாம்பரம் வரைக்கும் போற மேடவாக்கம் மெயின் ரோட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா வானவம்பேட்டை சர்ச் அண்ட் வர்ஷா டிவிஎஸ் ஷோரூமுக்கு ஆப்போசிட்லயே நம்ம ஷோரூம் இருக்கு. கௌரா எலக்ட்ரிக் RK பவர்டெக் தான் நம்ம ஷோரூமோட நேம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைடர் மிஷின் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க எந்த டவுட்ஸ்னாலும் கால் பண்ணி கேட்கலாம். டெஸ்ட் டிரைவ் புக் பண்ணனும்னா நீங்க டைரக்டா ஷோரூம் வாங்க, டெஸ்ட் டிரைவ் புக் பண்ணுங்க. நம்ம ஷோரூமோட ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா கஸ்டமரை வெயிட் பண்ண வைக்க கூடாது. இப்போ நீங்க வரீங்க, டெஸ்ட் டிரைவ் எடுக்கிறீங்க, வண்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க பே பண்ணீங்கன்னா உடனே டெலிவரி. இன்ஸ்டன்ட் டெலிவரி யாருமே கிடையாது. இன்ஸ்டன்ட் டெலிவரி நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் நீங்க இன்ஸ்டன்டா டெலிவரி எடுத்துக்கலாம். எந்த ப்ராப்ளமே. ஏன் அதுன்னு பாத்தீங்கன்னா இது நோ ரெஜிஸ்ட்ரேஷன், நோ லைசன்ஸ், நோ இன்சூரன்ஸ்ன்றனால நம்ம இன்ஸ்டன்ட் டெலிவரி கொடுத்துறோம் உங்களுக்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் வேணும்னா இன்சூரன்ஸ் ஆப்ஷனலா போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்சூரன்ஸ் மேண்டேட்டரி கிடையாது. மத்த பெட்ரோல் பைக்லாம் 5 years போடணும் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. இன்சூரன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம், வேணாட்டி உங்க விருப்பம் தான். அது ஆப்ஷனல் தான் இன்சூரன்ஸ். ஆனா ஹெல்மெட் மட்டும் கட்டாயம் போடணும். ஹெல்மெட் நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுத்துருவேன். எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கால் பண்ணி எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். சோ உங்களுக்கு கால் பண்ணா எந்த டைம் கால் பண்ணா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்? மார்னிங் 9 o'clock ல நைட் 10 o'clock வரைக்கும் கூட தாராளமா கால் பண்ணலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சண்டேஸ் கூட அவைலபிள். சண்டேஸும் கால் பண்ணலாம். டெஸ்ட் டிரைவ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. டெஸ்ட் டிரைவ் வந்தீங்கன்னா தாராளமா கொடுப்போம் உங்களுக்கு. ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நீங்க வாங்கிக்கலாம். சோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு A to Z வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சென்னையில பாத்தீங்கன்னா கௌரா எலக்ட்ரிக் ஷோரூம் வந்து ஓபன் பண்ணிருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் வீடியோ வந்து பண்ணிட்டேன். சோ என்னோட சப்ஸ்கிரைபர்ல நீங்க ரொம்ப எதிர்பார்த்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எலக்ட்ரிக் வந்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எடுத்து உங்களுக்கு நான் போட்டுட்டேன். சர்வீஸ் சப்போர்ட் எப்படி ப்ரோ? ஆமா, நம்மளே ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷனும் வச்சிருக்கோம். ஓகேங்களா? நீங்க இங்க சேல்ஸ், மத்த இடத்துல வந்து சேல்ஸ் தனியா சர்வீஸ் தனியா அப்படின்னு வைப்பாங்க. நீங்க சேல்ஸ்
இடத்துல இங்க வந்து வண்டியை கொடுத்தாலும் நாங்க கம்ப்ளீட்டா சர்வீஸ் ஸ்டேஷன்ல நாங்களே சர்வீஸ் பண்ணி இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க அங்க அலையணும் வேற இடத்துக்கு அலையணும் அப்பெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இங்கே கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டார்டிங் நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ மேட் இன் கோயம்புத்தூர் பேஸ் பழனி தான் நம்ம ஃபேக்டரியே இருக்கு. சோ அதனால வந்து ஸ்பேர் உங்களுக்கு அவைலபிள். மெயினா என்னன்னா நம்ம தமிழ்நாடு பிராண்ட் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். வண்டியோட லுக் வைஸ்ல இருந்து குவாலிட்டி வைஸ்ல இருந்து சூப்பரா இருக்கும். ரிவ்யூஸ் பார்த்து நீங்க வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம வச்சிருக்கோம். சோ இந்த பைக்கோட டீடைல் ரிவ்யூ அதுக்கு அப்புறம் ரைட் ரிவ்யூ எல்லாமே அப்கமிங் வரும். சோ அதெல்லாம் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் எடுத்து போஸ்ட் பண்றேன். இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Bye guys. Bye guys.